ஒழுங்கு மரியாதையா கௌதம்க்கு ஒண்ணு ஆகாம அவனை திருப்பி கொடுத்துரு. இதே மாதிரி தானே நீங்க என் பேரனை கொண்டு நான் தப்பிச்சு போயிருப்பேன். அதுல என்ன பிரயோஜனம்? அவனை ஒரு ஏடியா அழிச்சிட்டீங்களே. அழாத கௌரி, தைரியமா இரு கௌரி. எப்படி கௌதம், எப்படி உன்னை இந்த நிலைமையில பார்த்துட்டு என்னால அழாம இருக்க முடியும்? சொல்லு கௌதம். பேஷ் பேஷ். என்ன செய்யறது கௌரி, இவன் கெட்டவன் நீ சொன்னத நான் நம்பாம போயிட்டேன். எல்லாம் நம்ம நேரம் கௌரி. இல்ல, இது நான் பழி வாங்குற நேரம். அந்த கிழவனை விடு கௌரி, என்னை எப்படியாவது காப்பாத்து கௌரி. உன்னை நான் காப்பாத்துறேன் கௌதம், உன்னை கண்டிப்பா காப்பாத்துறேன். நீ பயப்படாம இரு கௌதம், நான் சீக்கிரமா போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா கௌரி. யோ ஓல்ட் மேன், நான் போயிட்டு திரும்பி வருவேன். அதுக்குள்ள கௌதம்க்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, மவன என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. டோய் டோய், உன்னை பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்குடா. மாட்டிக்கிட்டடா நல்லா. சகாக்களே, வருடத்தில் ஒரு சில மணி நேரங்கள் தான் இதுபோல் கிரகணம் வந்து நமக்கு பகலில் வேட்டையாடும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல இன்று நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகி உள்ளது. ஊருக்குள் புகுந்து மனிதர்களை வேட்டையாடி ரத்தம் குடியுங்கள். உங்கள் உத்தரவு. உத்தரவு தலைவா. நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இந்த சூரிய கிரகண இருட்டை பயன்படுத்திக்கிட்டு ரத்த காட்டேரிங்க மனுஷங்களை வேட்டையாட வரும். நாம தான் திறமையா தாக்கி தடுத்து அனுப்பணும். சரிப்பா. எங்க ஆளுக்கு ஒரு மூலைய காவல் இருக்க. போக போக. நீ என்ன பண்ண போற? நான் சும்மா இந்த இடத்துல சூரிய கிரகண இருட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? சூரிய கிரகணம் அதுவுமா ரத்த காட்டறிங்க வேட்டையாட வர்றாங்களா? வரட்டும் வரட்டும், அந்த ரத்த காட்டறிங்க பல்ல புடிங்க அனுப்பிச்சிடுறேன். ஆஹா, இது ஆயிஷா பூதமாச்சே. இது கிட்ட நாம மாட்டிக்க கூடாது. இன்னைக்கு அந்த ரத்த காட்டறிங்க வரட்டும், ஒரு கை பாத்துறேன். எங்கே ஒரு மனிதனையும் காணவில்லையே. ஆஹா, மனிதன்! இன்று எனக்கான இறை கிடைத்து விட்டது. மவனே,
இது கூட தெரியாம தான் கடிக்க வந்தியா? அச்சா! கிழட்டு பூதமே, இரவில் தான் உங்கள் தொல்லை என்றால் பகலிலுமா? இதோ உன்னை விரட்டி அடிக்கிறேன். கடைசி காலத்தில் காட்டேரியின் கையில் மாட்டி சாகத் துடிக்கும் கிழட்டு பூதமே, என் வழியில் குறுக்கிடாமல் போய்விடு. அப்படியா? முதலில் நீங்க இந்த பூமியை விட்டு போய்விடுங்க. நாங்கள் போக வேண்டுமா? யார் போக வேண்டும் என்று இப்பொழுது பார். கிரகண நேரத்தில் கூட வேட்டையாட முடியாதபடி பூதங்கள் அங்கங்கு காவல் இருக்கிறார்கள். ஆம், உடனடியாக நாம் இவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். நான் கூட இப்பொழுதுதான் ஒரு பூதத்திடமிருந்து தப்பித்து வந்தேன். இன்னும் நடுக்கம் கூட குறையவில்லை. என்ன? என்ன தாரா, கிரகணத்துல ஊர் எப்படி இருக்கு? ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த அமைதிக்கு பின்னாடி ஏதோ ஆபத்து ஒளிஞ்சிருக்கும் போல இருக்கு. ரத்த காட்டேரிங்க ஆபத்து தானே? ஆமா. இது வரைக்கும் அப்படி எதுவும் வரல. வந்தாலும் அடிச்சு விரட்டிடலாம். ஆமா, அடிச்சு விரட்டிடலாம். அதுதான் நம்ம காவல் இருக்கோம். அது யாரு? ஆயிஷாவா? இல்ல தாத்தா. இல்ல, இருட்டுல ஒரு உருவம் வருது, நல்லா பாரு. இல்லையே, என்னாச்சு அங்க? வர்றா பாரு. என்னம்மா, என்ன ஆச்சு? ரத்த காட்டேரி மொஹம்பா வந்திருக்கான். என்னாச்சு? தாத்தா, தாத்தா உருவத்துல மொஹம்பா. ஓஹோ, மாமா உருவத்துல மொஹாம்பா வந்து தாராவை தாக்கிருப்பான் போல இருக்கு. அதேதான், அதேதான். உங்க குரல் கேட்டதும் மறைஞ்சிட்டான். உன் கையில காப்பு இருக்குல்ல, அதால ஒண்ணும் செய்ய முடியாது. வா போலாம். சரி சரி, கிரகணம் விலக போகுது. இனிமே உங்க தொந்தரவு இருக்காது. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க போலாம். வாமா. நான் சொன்னதை நீங்க மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லாத கணக்கு. எனக்கு மட்டும் என்ன கௌரி மேல அக்கறை இல்லையா? நான் பேங்க்குக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போவேன். போதுமா? சரிங்க. கௌரி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடார? கௌரி, என்னமா ஆச்சு? ஏன் இப்படி பதறிட்டு வர? அம்மா, நம்ம கௌதம். கௌதம்க்கு என்னாச்சு? கௌரி, சொல்லு கௌரி. கௌதம் எங்க? என்னாச்சு அவனுக்கு? அப்பா, கௌதம் அந்த கிழவ கிளியா மாத்தி கூண்டுல அடிச்சு கொண்டு போயிட்டான்பா. கௌரி, என்ன சொல்ற? கௌரி, கௌதம் எப்படி கிளியா மாத்த முடியும்? மாத்திட்டாம்மா, அவன் மாத்திட்டான். என் கண்ணு முன்னாடியே கௌதம கிளியா மாத்தி அந்த கூண்டுக்குள்ள அடிச்சு கொண்டு போயிட்டாமா. அப்பா வாங்கப்பா, ப்ளீஸ் பா, வந்து அந்த ஆள் அடிச்சு கிளிய திரும்ப கௌதமா மாத்தி கொடுக்க சொல்லுங்கப்பா, ப்ளீஸ் பா, வாங்கப்பா. ஐயோ கடவுளே, இவ என்னங்க சொல்றா? இவளுக்கு என்னங்க ஆச்சு? ஏமா, ஏன் எப்ப பார்த்தாலும் உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா, நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. சரிம்மா, சரி. என்ன நடந்துச்சு அது சொல்லு. நேத்து நைட்டு அந்த மந்திரவாதி கிழவன் நேர்ல வந்து
இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உன் கௌதம உன்கிட்ட இருந்து பிரிச்சிடுவேன்னு சவால் விட்டுட்டு போறான்பா. சரி, அதனால நான் கௌதம கூடவே வச்சுக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிட்டேன்ப்பா. ஆனா இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்போ அந்த தாத்தா கூண்டு எடுத்துட்டு வந்து கௌதம கிளியா மாத்தி எடுத்துட்டு போயிட்டாருப்பா. நான் அவரோட குடிசைய தேடி போய் கௌதம கொடுங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் கௌதம தர முடியாதுன்னு சொல்லி உன்னால ஆனதை பாத்துக்கோன்னு என்ன வரட்டி விட்டுட்டாருப்பா. எனக்கு கௌதம் வேணும்பா. சரிம்மா கௌரி, இவ்வளவு நாளா உனக்கும் அந்த தாத்தாவுக்கும் தானே பகன்னு சொல்லிட்டு இருந்த. அந்த தாத்தா உன்னை கிளியா மாத்தாம எதுக்கு கௌதம கிளியா மாத்தினாரு? என்ன கிளியா மாத்தினா நான் எப்படி வேதனையை உணர முடியும்? அதனாலதான் கௌதம கிளியா மாத்தி என்ன இப்படி தவிக்க விட்டுட்டான். இத்தனை நாளா அந்த கிழவ கெட்டவன் சொல்லி நம்பாத கௌதம் கூட நீ சொன்னது சரிதான் கௌரி, அந்த கிழவ கெட்டவன், அத நான் உணர்ந்துட்டேன்னு சொன்னா தெரியுமா? என்னடி உளற? கிளி சொல்றத வேணா திருப்பி சொல்லு, அது தானா எப்படி பேசும்? அம்மா, அந்த கிளியா இருக்கிறது நம்ம கௌதம்மா, அதனாலதான் அது பேசிச்சு. ஐயோ முடியலைங்க, எனக்கு ரொம்ப தலை சுத்துதுங்க. உடனடியா அந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இவளை கூட்டிட்டு போங்க. அம்மா, என்ன நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்கம்மா. ஆனா இப்போ கௌதம் கிளியா இருக்கிற அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அப்பா வாங்கப்பா, ப்ளீஸ் பா, வாங்கப்பா. சரி, அவதான் இவ்வளவு தூரம் சொல்றல்ல, போய் பார்த்துட்டு வாங்க. போங்க. வாங்கப்பா. கொடு. அப்பா வாங்கப்பா. அந்த பெரியவர் என்ன தப்பா நினைச்சுக்க போறாரு? கடவுளே, எப்படி இருந்த என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாளே. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். அவளை சீக்கிரமா குணப்படுத்தி என்கிட்ட பழைய கௌரியா குடுமா. ஐயோ அம்மா! சூரிய கிரகணத்தால் பகலில் தோன்றும் இரவை வைத்து தடையின்றி வேட்டையாடி பல மனிதர்களை கடித்து ரத்தம் குடித்து நம் இனத்தை பெருக்கலாம் என்று 1000 கனவுகளோடு காத்திருந்தேன். அத்தனையும் பகல் கனவாக போய்விட்டதே. மூசா ஊரில் இல்லாதது நமக்கு மிக்க சாதகம் என்று நினைத்தால் சக்தி படைத்த அவனுடைய மொத்த குடும்பமும் தெருவில் நின்று நம் செயல்பாட்டை தடுத்து விட்டதே தலைவா. அதாவது பரவாயில்லை, பாழாய் போன மனிதர்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லையே. கிரகண நேரத்தில் எங்கள் ஊரில் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார்கள். வாயில் என்ன பஞ்சு மிட்டாயா வைத்திருந்தாய்? இதை முன்னமே சொல்லி தொலைத்திருக்க வேண்டியதுதானே. நீங்கள் வீட்டினுள் சென்று வேட்டையாடுவீர்கள் என்று நினைத்தேன். நீயாக ஒன்றை நினைத்துக் கொண்டு எல்லோரும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கற்பனை செய்யாதே. அது சில நேரங்களில் உனக்கே ஆபத்தாக முடிந்துவிடும். அவளை விடு, அவள் அறியா பெண். யார் இவள அறியா பெண்? நிறுத்து. தோல்விக்கான காரணங்களை ஆராயும் போது நமக்கு நாமே குற்றம் சுமத்திக் கொள்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அது இல்லை தலைவா, ராசாத்தி மட்டும் முன்பே சொல்லி இருந்தால். அகோரா, அவள் சொல்லவில்லை என்றால் நானாவது யோசித்திருக்க வேண்டும். யோசிக்கவில்லை, ஏமாந்து விட்டோம். கிரகண நேரத்தில் சூரிய கதிர்கள் பூமியில் விழாது என்பது மட்டுமே நமக்கு சாதகம் என்று நினைத்து பகலில் வேட்டையாட திட்டம் வகுத்தது என் தவறுதான். சூரியனை மறைக்கும் சந்திரனின் நிழல் பூமியின் மேல் விழும் அப்பொழுதில் கடவுள்களுக்கு எந்தவித சக்தியும் இருக்காது என்பது நியதியானாலும் தாராவின் காப்பிலிருந்து கதிர்கள் கிளம்பி நம்மை தாக்கியது எவ்வாறு என்பதும் கடவுளுக்கே சக்தி இல்லாத போது பூதங்களுக்கு சக்தி வந்தது எப்படி என்பதெல்லாம் இன்னும் எனக்கு பதில் கிடைக்காத புதிராகவே இருக்கிறது. மூசாவின் மொத்த குடும்பமும் கூடி நின்று நம் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் மூசா மட்டும் அங்கு இல்லை என்பதை கவனித்தீர்களா? ஆமாம் தலைவா, மூசா அங்கு இல்லை, உண்மைதான். இவர்கள் எல்லாரை விடவும் சக்தி படைத்த மூசா ஏன் களத்தில் இல்லை? களத்தில் இல்லை என்றால் அவன் ஊரிலேயே இல்லை என்று எடுத்துக் கொள்ளலாமா? ஒரே குழப்பமாக இருக்கிறதே. சரி, எது எப்படியோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எது நடந்தாலும் அதை சந்திக்கும் துணிவு நம் ஓய்விலும் யோசனையிலும் தான் இருக்கிறது. எல்லோரும் சென்று யோசித்தபடி ஓய்விடுங்கள். சரி, நானும் யோசிக்க வேண்டும். சரி.
அதோ கௌதம் கௌதம் அப்பா வந்திருக்காரு பாரு கௌதம். நடந்ததல்ல என்னன்னு சொல்லு கௌதம். ப்ளீஸ் கௌதம் சொல்லு கௌதம். அப்பா இதுதான்ப்பா கௌதம். ப்ராமிஸ் சொல்றேன் இதுதான்ப்பா கௌதம். ப்ளீஸ் பா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நீங்களாவது கேளுங்களேன். கௌதம் ப்ளீஸ் கௌதம் ஏதாவது பேசு. ஏன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? அன்னைக்கு அந்த தாத்தா நல்லவர் இல்லன்னு எனக்கும் தெரிஞ்சு போச்சு நீயும் சொன்னல. அது அப்பாவுக்கு எடுத்து சொல்லு கௌதம் ப்ளீஸ் கௌதம். கௌரி என்ன ஆச்சு உனக்கு? என்னமோ பேசுற? அது எப்படி கௌதம் கிளியாவான்? உனக்கு என்ன பைத்தியமா? என்னம்மா கௌரி என்னம்மா ஆச்சு? வாயா கிழவா செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கூலா என்னாச்சுன்னு கேக்குறியா நீ? அப்பா இவன் தான்ப்பா இவனே தான் கௌதம கிளியா மாத்துனா. கேளுங்கப்பா ஏன்னு கேளுங்க. யோ கௌதம திருப்பி கொடுத்துரு. இல்ல கௌதம திருப்பி கௌரி கொடுத்துரு. கௌரி என்ன இதெல்லாம்? பெரியவங்கிட்ட எப்படியா நடந்துக்கிறது? கௌதம இவன் தான்ப்பா கிளியா மாத்துனா. கௌதம திருப்பி கொடுக்க சொல்லுங்கப்பா ப்ளீஸ் பா. எனக்கு கௌதம் திரும்ப வேணும்ப்பா ப்ளீஸ் பா. ஐயா கௌரி பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? தெரியலங்க பெரியவரே. நீங்க தான் கௌதம கிளியா மாத்திட்டீங்கன்னு சொல்றா. கௌதம கிளியா நான் மாத்தினானா? வேடிக்கையா இருக்க.